ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கேவைசி மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. சாணக்யா நேயர்களுக்கு வணக்கம். பிக் பியூட்டிஃபுல் பில் என்டையர் வேர்ல்டும் பேசிட்டு இருக்கிற ஒரு டாபிக். இந்த டாபிக் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட யூஎஸ்ஏல இருந்து இன்ஃபோ ப்ரோ சிஸ்டம்ஸோட சிஇஓ மிஸ்டர் நாராயண் திருமலை ஜாயின் பண்ணியிருக்காரு. நமஸ்காரம் சார். Namaskaram, Saralaji, from Chanakya. Thank you for inviting me. Thank you very much. Yes, sir. சார், பிக் பியூட்டிஃபுல் பில் இத பத்தி இங்க இருக்கிற இந்தியன்ஸ், யூஎஸ்ஏல இருக்கிற இந்தியன்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும், அது என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறது அப்படிங்கறத பத்தி நீங்க கொஞ்சம் டீடைலா சொல்லணும் சார். Thank you very much. ரொம்ப interesting topic for me. Being a chartered accountant from India and CPA here. Okay. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான். இதுல ரெண்டு ஆஸ்பெக்டா இருக்கு. ஒன்னு வந்து ஃபைனான்சியல் ஆங்கிள், another வந்து பொலிட்டிக்கல் ஆங்கிள். So let us only discuss the financial angle right now. இது ட்ரம்போட அந்த கேம்பெயின்லயே இத சொல்லிட்டு தான் வந்தாரு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ட் இருந்தது. இதுக்கு பேரு டாக்ஸ் கட்ஸ் அண்ட் ஜாப்ஸ் ஆக்ட்னு லாஸ்ட் டைம் வந்திருந்த போது அது இருந்தது அவரோட 2017ல. அது இந்த வருஷம் எக்ஸ்பயர் ஆகிருக்க வேண்டிய பில்லு. அந்த பில்ல எக்ஸ்பயர் ஆகாம இருக்கணும்னா, இஃப் த டாக்ஸ் கட்ஸ் தே ஹவ் கிவன் இன் த பாஸ்ட், அதை வந்து பர்மனன்ட் ஆகணும்னா இந்த பில்லை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருந்தது. இந்த பில் வந்து ஆட்டோமேட்டிக்கா இட் வில் கம் இன் டு எஃபெக்ட் ஃப்ரம் January 1st, 2026ல நம்ம டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இதுக்கு வேணுங்கிற அதோடைய ஷரத்துகள்லாம் அமலுக்கு வந்துடும். ஸோ மெயினா ப்ரொவிஷனை வந்து 2 அல்லது 3 விதமா அதை பார்க்கலாம். ஒன்று வந்து ஒர்க்கிங் கிளாஸ் எம்ப்ளாயீஸ்க்கு, ரெண்டாவது வந்து ரிட்டையரி அண்ட் ரிட்டையர் ஆனவங்களுக்கு, ஸ்மால் பிசினஸ் ஓனர்களுக்கு, லார்ஜ் பிசினஸ் ஓனர்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து இமிகிரண்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த மாதிரியான கேட்டகரிக்கு. ஸோ முதல்ல இந்தியன்ஸுக்குன்னு நம்ம பார்த்தோம்னா 3 மேஜர் இம்பாக்ட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த 1% சர்வீஸ் டாக்ஸ் அதை வந்து போட போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 1% சர்வீஸ் டாக்ஸ் வந்து ஆன் ரெமிட்டன்ஸ். அந்த ரெமிட்டன்ஸ் எதுக்குன்னா, நிறைய பேர் இங்க வராங்க, அந்த அந்த பணம் எல்லாம் வந்து மெனி டைம்ஸ் unknown people are sending to unknown sources. There are challenges for tracking those payments-ங்கிறதுக்காக பேங்கிங் சேனல் வழியா பண்ண அந்த 1% டாக்ஸ் கிடையாது. சப்போஸ் இஃப் ஐ சென்ட் இட் ஃப்ரம் பேங்க் ஆஃப் அமெரிக்காலேருந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிச்சோம்னா அந்த 1% டாக்ஸ் வராது. ஏன்னா நோன் சென்டர் டு த நோன் ரிசீவர் இருந்ததுன்னா அந்த இது ப்ராப்ளம் வராது. இது வந்து செக்யூரிட்டிக்காக கொண்டு வந்தேன்னு சொல்லியிருக்காங்க. அதை முதல்ல 5% போடுறதா இருந்தது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சி அது 1%க்கு வந்திருக்கு. இப்ப இது யாருக்கு அஃபெக்ட் ஆகும்னா, மெயினா ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு அஃபெக்டே ஆகாது. இது யாருக்கு அஃபெக்ட் ஆகும்னா, இந்த மாதிரி நிறைய இந்த டெம்பரரியா எங்க இருந்தாவது வந்தவங்க, கொஞ்சம் இல்லீகலா வந்தவங்க, அந்த மாதிரி ஆள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்காது. ஸோ அதை யார் வழியாவது அனுப்புறது, இந்த கேஷ் கொடுக்கறது, இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம் வழியா பண்றது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணினாங்கன்னா தென் லைக் அதோடைய இம்பாக்டுக்காக அது கொண்டு அவங்களுக்கு இம்பாக்ட் ஆகும். பட் இது மேஜர் இம்பாக்ட் கிடையாது. ஏன்னா இந்தியாவோட ஓவரால் ரெமிட்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து $135 பில்லியன் ஒரு வருஷத்துக்கு ரெமிட்டன்ஸ் வருது. அதுல யூஎஸ்ஏல இருந்து அபவுட் $35 to $40 பில்லியன் பர் இயர் வருது. அதுல வந்து இதனால பணம் ஒன்றும் வரப்போறதுல, இது பீனலைசிங் ப்ரொவிஷன்ஸும் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸோ இல்ல அன்டாக்குமெண்டட் நம்ம சொல்லுவோம், அதை அன்டாக்குமெண்ட் இமிகிரண்ட்ஸுக்கு அந்த ப்ராப்ளம் வரலாம். ரெண்டாவது வந்து இந்த நம்ம விசா அப்ளை பண்றோம் இல்லையா, அந்த முன்னாடிலாம் அந்த விசாக்கு தேர் ஆர் சர்டன் ஃபீஸ் மட்டும்தான் இருந்தது. இப்போ ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த செக்யூரிட்டி டெபாசிட்ங்கிறது என்னன்னா, ஒரு $250 ஃபீ அப்படின்னு போட்டிருக்காங்க சார். ஆமா ஆமா ஆமா. அது இன்டெகிரிட்டி ஃபீனா என்னன்னா, நீ இந்த ஊருக்கு வந்த,
ம். இந்த ஊருக்கு வந்துட்டு நீ திரும்பி ம். போறியா இல்ல இங்கேயே தங்கிடுவியா? ஸோ இங்கேயே ம். தங்குற நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அ அந்த அன்டாக்குமென்டட் பீப்பிள்லாம் வந்துட்டு திரும்பி போமாட்டாங்க. அல்லது தேர் ஆர் சோ மெனி ரீசன்ஸ் ஃபார் தட். அதான் அது ம். பொலிட்டிக்கல் ஆங்கிள்லேருந்து அப்புறம் பார்க்கலான்னு. ஸோ ஓகே. யாராவது வந்தவங்க, லீகலா ம். வந்தவங்க விசா வாங்கிட்டு வந்துட்டு திரும்பி அவங்க போறாங்க. டூரிஸ்ட்டா வராங்க, அல்லது பிசினஸ் ம். மீட்டிங்க்கு வராங்க, ம். அல்லது வேலைக்கு வராங்கன்னா, வந்துட்டு அது முடிஞ்ச உடனே திரும்பி போயிட்டாங்கன்னா, அத ரீஃபண்ட் பண்ணிடுவாங்களாம். அந்த ரீஃபண்ட் வந்து யூ ஹேவ் டூ பி வெரி கிளியர் வித் என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் அது இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணா ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னு. பட் ஓகே. இது முதல்ல வரணும், அத அப்ளை பண்ணணும், திரும்பி வாங்கணும். நெறைய பேர் இது 250 தானே வேண்டான்னு விட்டுட்டு போலாம். பட் இதுவும் ஒரு 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 மேஜர் பாயிண்ட் விச் வில் அஃபெக்ட். ஓகே. 3வது ஆ. சொல்லுங்க. இல்ல இப்ப இந்த இன்டெகிரிட்டி ஃபீ போட்டு அது திரும்பி வந்துருமா சார்? கண்டிப்பா யார் யாரெல்லாம் அந்த விசா எக்ஸ்பயர் ஆறதுக்கு முன்னாடி வராங்களோ, அவங்களுக்கு இந்த $250 கண்டிப்பா வந்துருமா? கண்டிப்பா வரணும். அண்ட் இன்னொரு கண்டிப்பா. கொஸ்டின் இப்ப இதனால விசா ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட 40,000 வரைக்கும் இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன் சார். இந்த ஒரு 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 $1000னா நீங்க ரூ. 85,000 வச்சீங்கன்னா, 250னா அது 1/4ஆல இது பண்ணிக்கங்க. $22,000 அப்ராக்ஸிமேட்டா வரும். 22,000 ம். அப்ராக்ஸிமேட்டா இது. ம். இது வந்து ஒரு ஆளுக்கு. இப்போ ஒரு ஃபேமிலிலேருந்து முக்காவாசி வரும்போது அம்மா, அப்பா வருவாங்க. அல்லது ம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க வருவாங்க. 4 பேர் வந்துட்டாங்கன்னா $1000 ஆயிடும். ஆமா. அது ஒரு தரமும் அதுக்கு வேற. இது முன்னாடி மாதிரி இல்ல. ஒரு தரமும் பண்ணணுங்கிறதுனால, ஸோ ஓகே. இது வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபீ வரும்னு தே ஆர் ஆல் சஸ்பெக்டிங் அது. அது ஒரு இம்பாக்ட் இருக்கு. ம். 3வது ஒரு இம்பாக்ட், மேஜர் இம்பாக்ட் என்ன வரப்போகுதுன்னா, இதுதான் மேஜர் இம்பாக்ட். இந்த இமிகிரண்ட்ஸ் எல்லாம் நெறைய பேர் வந்தவங்க, நெறைய பேர் நான் சொன்னேன் இல்லையா, அந்த அன்டாக்குமென்டட் இமிகிரண்ட்ஸ் வந்தாங்க. ம். அதுக்கப்புறம் அ இந்த பசங்க இருக்கும்போது கிரீன் கார்ட் அப்ளை பண்ணுவாங்க அம்மா, அப்பாக்கு. அந்த அம்மா, ம். அப்பாக்கு கிரீன் கார்ட் அப்ளை பண்ணிட்டு இங்க வந்திருந்தாங்கன்னா, 55 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க ஒரு கேட்டகரி. ஓகே. 65க்கு மேல இருக்கிறது ஒரு கேட்டகரி. 2ஆ பிரிச்சுப்போம் இப்ப. ஸோ இந்த ம். முதல் கேட்டகரியில இப்ப வந்து இந்த இந்த அன்டாக்குமென்டடா ஒருத்தங்க உள்ள வந்தாங்கன்னா, இன்னி தேதிக்கு இன்சூரன்ஸ் எடுக்கலாம். முன்னாடி அந்த ஒபாமா கேர்ன்னு ஒண்ணு இருந்தது. அஃபோர்டபுள் கேர் ஆக்ட்ன்னு ஓ! அதுக்கு பேரு. அந்த அஃபோர்டபுள் கேர் ஆக்ட்ல ம். யார் போனாலும் அந்த பேசிக் டாக்குமெண்ட் அல்லது பேசிக் இத வச்சு அவங்க குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப இந்த இந்த மெடிக்கேர் அண்ட் ஏசிஏ இது 2யும் லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த சாரி ம். மெடிக் எய்ட் நாட் மெடிக்கேர், மெடிக் எய்ட். மெடிக் எய்ட்னா நம்மளால வந்து அ அ ஐ அம் நாட் ஏர்னிங் மனி. நெறைய பணம் என்கிட்ட இல்ல. நான் வந்து ரொம்ப புவரா இருக்கேன். அல்லது ம். வந்து என்னால உடம்பு சரியில்ல, என்னால வேலை பார்க்க முடியாது. இந்த 2 கேட்டகரி அல்லது வயசானவங்க. ஓகே. இந்த ம். 3 கேட்டகரிக்கு இந்த மெடிக் எய்டுங்கிறது கவர்ன்மெண்ட்லேருந்து குடுப்பாங்க. அது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட 75, 80% வந்து ஃப்ரீயா வந்துரும் காஸ்ட். நெறைய ம். கேஸ்ல 90% கூட வந்துரும். இன்னும் கீழ போக போக. ரொம்ப ஓகே. எக்ஸ்ட்ரீம் ரேர் கேஸஸ்க்கு வந்து 95% வரைக்கும் குடுத்துருவாங்க காஸ்ட். இப்ப ம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லீகல் எமிகிரன்ட்க்கு மட்டும் தான் அந்த மெடிக்கேர் ஃபெசிலிட்டிய மெடிக் எய்ட் ஃபெசிலிட்டி குடுக்கணும். லீகல் இமிகிரன்ட்க்கு மட்டும் தான் நீ போய் அந்த ஒபாமா கேர் ஆக்ட்ல போய் ஓப்பன் என்ரோல்மென்ட்ன்னு இந்த மார்க்கெட் பிளேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ம். சந்தையில போய் நீங்க வந்து இன்சூரன்ஸ் பிரீமியம் வாங்க முடியும்னு. ஸோ அது வந்து லீகல் இமிகிரன்ட்க்கு மட்டும் தான் குடுக்கணும்னு அந்த ஆக்ட்ல அமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லீகல் இமிகிரன்ட்டா இல்லாம அன்டாக்குமென்டடா யாராவது வந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் ப்ராப்ளம் வரும். 1. ஓகே. ம். 2வது இப்ப 55லேருந்து 65 வயசுக்குள்ள ஒரு அம்மா, அப்பா வந்தாங்க. ஒரு ம். பேச்சுக்கு சொல்றேன். கிரீன் கார்டே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க ஹேல் அண்ட் ம். ஹெல்த்தியா இருந்தாங்கன்னா, எலிஜிபிலிட்டி ரிக்வயர்மென்ட் அவங்க வந்து இங்க வந்து 20 மணி நேரம் ஏதாவது வொர்க்கோ அல்லது வாலண்டரி சர்வீஸ் இன் எனி ஆஃப் த கவர்ன்மென்ட் நாமினேட்டட் அந்த கவர்ன்மென்ட் ஆத்தரைஸ் பண்ண புரோகிராம்ல வாலண்டரி சர்வீஸோ ஏதோ பண்ணினா தான் அந்த ம். மெடிக் எய்டு கிடைக்கும். அப்படிங்கிற சேஞ்சஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சும்மா அங்கேருந்து வந்துட்டு உடனே அப்ளை பண்ணா முன்னாடிலாம் கிடைச்சிட்டு இருந்தது. லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து ஈவன் நெறைய 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, ஆ முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து முக்காவாசி அங்க ரிட்டயர் ஆயிட்டு இங்க வருவாங்க. அவங்கலாம் வந்து அ வேலையே போமாட்டாங்க. அவங்க ஏற்கனவே வேலையும் பார்த்திருக்க மாட்டாங்க.
ம். அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் முன்னாடிலாம் ரொம்ப ஈஸியா அந்த இன்சூரன்ஸஸ் கிடைச்சிட்டு இருந்தது, அல்லது மெடிக்கெய்டும் கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப அதுக்கும் நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. முன்னாடி ஓ! மாதிரி கிடையாது. நெறைய ப்ரூவ் பண்ணணும். உன்னோட இன்கம் எவ்வளவு? உங்க உங்க ஃபேமிலி இன்கம் என்ன? இன்கமே ம். இல்லாம நீ எப்படி இங்க இருக்க? ஸோ இதுக்கு வந்து ம். சில டாக்குமெண்டரி எவிடன்ஸ் குடுக்கணும். இப்ப என்னாச்சு பேரியர் முன்னாடி ஃப்ரீயா இருந்தது. ஸோ அது ஒரு பெரிய சேஞ்ச். இது எல்லாத்தையும் விட பெரிய சேஞ்ச் இந்த மெடிக்கெய்டு தான். ஸோ ம். வயசானவங்களோ, அல்லது உடம்பு சரியில்லாத இருக்கிறவங்களோ, இவங்க எல்லாருமே கிளம்புறதுக்கு முன்னாடி இத பார்த்துட்டு வரணும். இங்க வரும்போது எப்படி அத பண்ண போறோம்? அதுக்கு வேணுங்கிற பிரிப்பரேஷன்ஸ்லாம் ரெடி பண்ணணும். வந்ததுக்கப்புறம் இங்க பார்த்துக்கலாம் முன்னாடி மாதிரி. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்ருவாங்க. ஏதோ ஒரு வழியில கிடைச்சிரும். இப்ப கொஞ்சம் ம். டைட்டன் பண்ணியிருக்காங்க. அதனால என்னாச்சுன்னா, இந்த இன்னொரு பீரியட் இது வேற வச்சிருக்காங்க. இந்த மாரி அ வரவங்களுக்கு ஷார்ட்டர் என்ரோல்மென்ட் பீரியட். முன்னாடிலாம் லாங்கர் என்ரோல்மென்ட் பீரியட் குடுத்திருந்தாங்க. இந்த ம். மெடிக்கேடுக்குலாம் எப்ப வேணா பண்ணிக்கலாம். அது இதுன்னு. இப்ப வருஷத்துல இத்தன மாசத்துக்குள்ள நீ பண்ணி ஆகணும். அப்படிங்கிற ஷார்ட்டர் பீரியடும் குடுத்திருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து இண்டியன்ஸ் லிவிங் இன் இண்டியா அங்கேருந்து இங்க வரவங்க, அல்லது இந்த மாரி அஃபிஷியலா வராம ஒரு மாரி அன்அஃபிஷியலா வந்தவங்களுக்கு உண்டான ப்ராப்ளம். ஸோ இது வந்து இந்த இண்டியன்ஸுக்கு உண்டான 3 மேஜர் இது. நான் என்ன சொன்னேன்? 3 ஐட்டம் சொன்னேன். சர்வீஸ் டாக்ஸ் 1%. ஆமா. பேங்க் வழியா பண்ணா கிடையாது. $250 வந்து அந்த இன்டெகிரிட்டி ஃபீ, விசா செக்யூரிட்டி சி. டெபாசிட். 3வது இந்த மெடிக்கெய்டு அதோட ஸ்ட்ரிஞ்சன்ட் அத வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவா இருக்கிறது. அஃபோர்டபுள் கேர் ஆக்ட் கீழ ரிஜிஸ்டர் பண்ண முடியாத கேட்டகரீஸ்ல வந்துருவாங்க சில பேருன்னு நான் சொன்னேன். ஓகேயா? ஓகே. இது ஓகே. வந்து நம்ம இண்டியன்ஸ்க்கு ஆக்சுவலா இந்தியால இருக்கிற இந்தியன் இங்க வந்தாங்கன்னா அஃபெக்ட் ஆகும். ஓகே. ம். இப்ப இங்கேயே இருக்கிற இந்தியன்ஸ பார்ப்போம் அப்ப. இங்க ஓகே. இருக்கிற இந்தியன்ஸ 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஓகே. இந்த அமெரிக்காலயே ரொம்ப செழிப்பான ஒரு கம்யூனிட்டினா இந்தியன்ஸ் தான். ஓகே. யூரோப்பியன்ஸும் கிடையாது. முன்னாடி ஜாப்பனீஸ் இருந்தாங்க, சைனீஸ்லாம் இருந்தாங்க. அவங்கலாம் கிடையாது. ம். இந்தியன்ஸ் தான் ரிச்சஸ்ட் எத்னிக் குரூப். நம்ம தான் ரிச்சஸ்ட் குரூப். ஆஸ் அ ஓகே. குரூப் அமெரிக்காவோட நேஷனல் பர் கேபிட்டா இன்கம் ஒரு தனி நபருடைய வருமானம்னு எடுத்துட்டீங்கன்னா, ரைட் நவ் $72,000 இருக்கு. ஓகே. வேறஸ் இந்தியன் எக்ஸ்பாட்ரியேட்ஸ் இங்க ஒர்க் பண்ற இந்தியன் கம்யூனிட்டியோட ஆவரேஜ் இவங்க வந்து 100,000க்கு மேல இருக்கு. ஓகே. மோர் தென் இவங்க 70,000 அது 100,000க்கு மேல. இது வந்து 100,000. ஆவரேஜ் பார்க்கிறோம். ஆவரேஜ் பார்க்காம மீடியன்ங்கிறத பார்த்தீங்கன்னா இன்னும் ஹையர். ஏன்னா ஐடில ம். இருக்கோம். டாக்டர்ஸா இருக்காங்க, ப்ரொஃபஷனல்ஸா இருக்காங்க, என்ஜினியர்ஸா இருக்காங்க, மேனேஜ்மென்ட் ப்ரொஃபஷனல்ஸா இருக்காங்க, பிசினஸ்ல இருக்காங்க. முன்னாடி மாதிரி கிடையாது. இப்ப முன்னாடி வந்த எங்கள மாதிரி முன்னாடி 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருமே பிசினஸ்ல இருக்கோம். அதனால 2 ம். கேட்டகரி ஆஃப் பிசினஸ் இருக்கு. ஒன்னு ஸ்மால் பிசினஸ். நம்ம ஊர்லலாம் சின்ன பிசினஸ் நடத்துவோம். ஓகே. ஒரு 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 பேச்சுக்கு சொல்றேன். அ நீங்க பாண்டி பஜார்ல போனீங்கன்னா, எத்தனையோ கடை இருக்கும். எவ்வளவோ பெரிய பெரிய தொழிற்சாலைகள் சின்ன சின்னதா இருக்கும். எல்லாமே கார்ப்பரேட் ரன் பண்றது இல்ல. ஆனா எல்லாருமே இண்டிவிஜுவல் ஆமா. பிசினஸ்காரங்க. அவங்களோட நெட் வொர்த் 100 கோடி கூட இருக்கும். ஆனா அவங்கலாம் கன்சிடர்ட் ஸ்மால் பிசினஸ் பீப்பிள். அதே மாதிரி இங்க நெறைய குஜராத்தீஸ், தமிழ்காரங்க, தெலுங்குக்காரங்க நெறைய பேரு, தமிழ்காரங்க, ம். ம். நெறைய நார்த் இண்டியன்ஸ் அவங்கலாம் வந்து பெரிய பெரிய பிசினஸ் பண்றாங்க. ஆனா தே ஆர் கால்ட் ஓகே. ஸ்மால் பிசினஸ். எப்படின்னா ஹோட்டல்ஸ், ஓகே. மால்ஸ், நெறைய ம். ஷாப்ஸ், ஐடி ம். கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப் அதெல்லாம் நெறைய பண்ணியிருக்காங்க. மில்லியன்ஸ்ல இருக்கு. ஸ்மால் இது கிடையாது. ஸோ ஸ்மால் பிசினஸ் ஒரு கேட்டகரி, வொர்க்கிங் கிளாஸ் ஒரு கேட்டகரி, ம். லார்ஜ் பிசினஸ் ஒரு கேட்டகரி. இந்த லார்ஜ் பிசினஸ்ல ஃபியூ பீப்புள் ஓகே. இருக்காங்க. அண்ட் லார்ஜ் பிசினஸ்க்கு ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. இப்ப நம்ம சுந்தர் பிச்சை மாதிரியோ ம். அல்லது நடல்லா மாதிரியோ நெறைய டாப் ஒரு ஒரு 50 கம்பெனி எடுத்தீங்கன்னா, 40 கம்பெனி இந்தியன் சிஇஓ தான் இருப்பாங்க. அவங்கலாம் வந்து ம். பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து எர்ன் பண்றாங்க. ஓகே. ஸோ இப்ப ஆமா. பல கேட்டகரி இருக்கு. அப்புறம் வந்து இந்தியன்ஸ்லயுமே லோவர் கிளாஸ் இருக்காங்க. இந்தியன்ஸ்ல புவர் கிளாஸ் இருக்காங்க. இந்தியன்ஸ்ல இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரி 3ஆ பிரிப்போம். சொல்லுங்க. இந்தியன்ஸ்லயும் இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் இருக்காங்களா சார்? ஏன்னா இங்க இருக்காங்க. பொதுவா புரிதல் என்னன்னா, ஒயிட் காலர் ஜாப்ஸ்க்கு தான் இந்தியன்ஸ் வராங்க. இல்ல ஸ்டூடண்ட்ஸா வராங்க அப்படிங்கிறது தான் ஜெனரலா இருக்கிற புரிதல். சோ இல்லீகல் இமிகிரன்ட்ஸும் இந்தியன்ஸ் வராங்க. ஸோ அந்த வேர்ட நம்ம இல்லீகல்னு சொல்ல வேண்டாம். அன்டாக்குமென்டட்ன்னு ஓகே. ஏன்னா அது ஒரு அன்டாக்குமெண்டட். அன்டாக்குமென்ட். ஓகே.
இந்த ம். அன்டாக்குமெண்டட் ஏன்னா அது ஏன் அந்த அன்டாக்குமெண்ட் முன்னாடி இருந்த சிச்சுவேஷன்னால இந்தியன்ஸ் ம். ஜென்ரலாவே ரெகுலர் நார்மல் ரூட்ல தான் வந்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே டாக்குமெண்டட் இமிகிரண்ட்ஸ் தான். ஆனா இந்த அன்டாக்குமெண்டடா ஏன் வந்தாங்கன்னா நடுவுல வந்து ஒரு ஒரு பீரியட்ல தே அலௌடு வரவங்க எல்லாம் வாங்கங்கிற மாதிரி ஒரு ஒரு அசைலம் சீக்கர்ஸ் வந்துடலான்னு. அந்த அசைலம்னா என்ன சொல்லுவோம் தமிழ்ல? அந்த பட் அது எக்ஸாக்ட் வேர்டு எனக்கு வரமாட்டேங்கிறது. இங்க வந்து ம். இது கேட்கறது மறுவாழ்வு கேட்கிற மாதிரி. ஓகே. எங்க ஊர்ல நாங்க வாழ்க்கைக்கே கஷ்டப்படுறோம். எங்களை வந்து துன்பப்படுத்துறாங்க. அது இது. சே ஃபார் எக்ஸாம்பிள் சிரியா அந்த பக்கம் மிடில் ஈஸ்ட்ல கிரைசிஸ் நடந்தது. நிறைய இந்த மாதிரி ஆமா. பொலிட்டிக்கல் ஆப்ரேஷன் இருந்ததுன்னு. அவங்க எல்லாம் வந்து வரத்துக்கு ஒரு ஒரு கேட்வே கொடுத்திருந்தாங்க. அதை பயன்படுத்தி உலகத்துல இருக்கிற ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. அந்த பீரியட்ல இந்தியால இருந்துமே கிட்டத்தட்ட ஒரு 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 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு 3 லட்சம் இந்தியன்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு. நம்மளுடைய இந்தியன் பாப்புலேஷன் கிட்டத்தட்ட டாக்குமெண்டட் சிட்டிசன்ஸ், கிரீன் கார்டு ஹோல்டர் இதெல்லாம் சேர்த்தோம்னா இப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 லட்சம் பேர் இருப்பாங்க. மினிமம் 50 லட்சம் பேர் இருப்போம். அதுல ஒரு ஓகே. 3 லட்சம் பேரோ என்னவோ வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. இது அது வந்து ஒரு அது அந்த கேட்டகரியில சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க, விசாவோட வந்திருப்பாங்க. அது எக்ஸ்பயர் ஆயிட்டு கண்டினியூ பண்ணிருப்பாங்க. ம். அந்த மாதிரி. அதெல்லாம் வந்து அதனாலதான் அன்டாக்குமெண்ட்ன்னு நம்ம சொல்றோம். இல்லீகல் கிடையாது. லீகலா தான் வந்தாங்க. விசா ஓகே. எக்ஸ்பயர் ஆயிருக்கும். அதுக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அந்த கேட்டகரியில வந்திருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ சோ அதான் இப்ப அங்க இருக்கிற இந்தியன்ஸ்க்கு நீங்க டாக்ஸ் இத பத்தி பேசிட்டு இருந்தீங்க. ஆமா, அதை இப்ப சொல்றேன் ம். இப்ப நான். ம். ஸோ மிடில் கிளாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அது ஒர்க்கிங் கிளாஸ் இல்லையா? எல்லா ஊர்லயும் ம். அதுதான் மெயின். இந்த மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் கிளாஸுக்கு மேஜரா 4-5 ஐட்டம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓகே. நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இந்த ம். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் வந்து சப்ஸ்டான்சியலா இந்த நான் சொன்னேன் இல்லையா, பழைய ஆக்ட் இருந்தது இல்லையா, டாக்ஸ் கட்ஸ் அண்ட் ஜாப்ஸ் ஆக்ட்னு ஒண்ணு இருந்தது. பைடன் காலத்துல அதை எக்ஸ்பயர் ஆக விட்டுட்டாங்க. இந்த ம். வருஷம் எக்ஸ்பயர் ஆயிருக்கணும் நேச்சுரலா. அதை எக்ஸ்பயர் ஆகாம இவர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னேன். இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் வந்து முன்னாடிலாம் வந்து டோட்டலா வந்து ஒரு 13,750 13,450 என்னவோ இருந்தது. இப்ப வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் எல்லாம் கூட்டி அதை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இண்டிவிஜுவலுக்கு அப்ராக்சிமேட்டா 16,250 என்னவோ வந்திருக்கு. எக்ஸாக்ட் நம்பர் வேணும்னா அதை நான் பார்த்து சொல்றேன் நானு. ஓகே. அந்த அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் வந்து ஆம், இது எக்ஸ்பயர் ஆயிருந்ததுன்னா $8,000 குறைஞ்சிருக்கும். இப்ப அது டபுளா இருக்கு. ஓகே. ஓகே. $16,000 ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபைல் பண்ணாங்கன்னா $32,000 என்னவோ வருது. ஓகே. அதோடைய ம். அதோடைய எக்ஸாக்ட் டேபிள் என்கிட்ட இருக்கு. இப்ப ஒரு இண்டிவிஜுவலுக்கு $30,850 வந்து ஒரு ஒரு கப்புளுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஃபைல் பண்ணாங்கன்னா இண்டிவிஜுவலுக்கு 15,450. இது வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. ம். அதை ம். தவிர வந்து நம்ம நிறைய சின்ன சின்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நிறைய அதுல ஆட் ஆயிருக்கு. அதுல வந்து ஓகே. இப்ப இதுல இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸோட மட்டும் இல்லாம இந்த டாக்ஸ் ஸ்லாப் ரேட் இருக்கு பாருங்க. ம். முதல்ல வந்து $10,000 வரைக்கும் சம்பளம் பண்ணா எவ்வளவு? 10,000ல இருந்து 50,000 வரைக்கும் என்ன ரேட்டு? 50ல இருந்து 1 லட்சம், 1 லட்சத்துல இருந்து 2,50,000, 5 லட்சம் வரைக்கும், 5 லட்சம் அண்ட் பிளஸ் எவ்வளவு? இந்த மாதிரி ஸ்லாப் ரேட்டு அதுவுமே குறைச்சிருக்காங்க. ஒரு ம். ஒரு 2% குறைச்சிருக்காங்க. ஸோ முன்னாடி எவ்வளவு ஓகே. கட்டியிருந்தோமோ அதை விட 2% கம்மியா கட்ட போறோம். ஓகே. ஓகே. அது ஒண்ணு. இப்ப வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ம். டாக்ஸ் ரேட்டும் கம்மி ஆயிடுச்சு. கம்மி ஆயிருக்கு. இது 2 மெயின். அதை ம். தவிர இந்த இந்த இது வந்து சாலரிட் எம்ப்ளாயிக்கு. இப்ப இதே வந்து சீனியர் சிட்டிசன்ஸுக்கு சொன்னேன். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு $6,000 வந்து இன் அடிஷன் டு த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆளுக்கு 15,500, இண்டிவிஜுவல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தா 30,000 சம்திங். இப்ப இதுக்கு மேல $6,000 வந்து போனஸ் டிடக்ஷன் அலோவ் பண்றாங்க. யாருக்கு? சீனியர் சிட்டிசன். சீனியர் சிட்டிசன்னா இந்த ஊர்ல 65 வயசுக்கு மேல, நாட் 60. 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்க சீனியர் சிட்டிசன். அவங்களுக்கு $6,000 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. அது ஒரு மேஜர் இது. அதுக்கப்புறம் 15 பிளஸ் 6 ஆகுமா சார்? ஆமா. ஓகே. 15 + 6 அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது.
ம். அதுக்கப்புறம் இத தவிர எல்லாருக்கும் இன்னும் இந்த இந்த இது வந்து இது 2 பேரும் வந்து கொஞ்சம் அந்த அந்த த்ரெஷோல்டு பெரிய இன்கம் பிராக்கெட் இல்லாம இருக்கிறவங்களுக்கு. இப்ப இன்கம் பிராக்கெட் நெறைய இருக்கிறவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஸ்மால் பிசினஸ்ல இருக்காங்க, நெறைய பணம் பண்ணியிருக்காங்க, அது இதுன்னு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டிடக்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட்ன்னு ஒரு டிடக்ஷன் இருந்தது. சால்ட்னா ஸ்டேட் ம். அண்ட் லோக்கல் டாக்ஸஸ்ன்னு. இப்ப இந்த வீடு இருக்குன்னா, இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு $20,000 ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். நம்ம ஊர் மாதிரி கிடையாது. இங்க எல்லாம் அதுல ஆட் ஆகியிருக்கிறதுனால, இப்ப இன்னும் பெரிய வீடு போக போக அ ம். அ 40,000, 50,000, 75,000 அந்த மாரிலாம் ஸ்லாப் ரேட் இருந்தது. முன்னாடி இருந்த ஆக்ட் சொன்னேனே, இதே ட்ரம்ப் கொண்டு வந்த அந்த டாக்ஸ் கட்ஸ் அண்ட் ஜாப்ஸ் ஆக்ட் படி, அதுல வந்து அ $10,000 தான் அலவுட். இப்ப நான் $20,000 நான் டாக்ஸ் கட்டிட்டு இருக்கேன்னா, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஒரு வீட்டுக்கு அதுல 10,000 தான் அலோவ் பண்ணுவாங்க. மீதி 10,000 எனக்கு டிடக்ஷன் அலோவ் பண்ண மாட்டாங்க. வேற ம். இப்ப இருக்கிற இதுபடி இது நிறைய கேட்டுட்டே இருந்ததுனால, மேக்ஸிமம் $40,000 வரைக்கும் அந்த டாக்ஸ அலோவ் பண்றாங்க. ஸோ அதுக்கு என்னது ஸ்டேட் அண்ட் லோக்கல் டாக்ஸஸ வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அது ஒண்ணு ஓகே. இருக்கு. அது வந்து மோஸ்ட்லி இது யாருக்கு அலோவ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்காம, ஐட்டமைஸ்டு டிடக்ஷன் நெறைய அவங்களுக்கு டிடக்ஷன்ஸ் இருக்கும். 1, 2, 3 நெறைய இது பண்ணலாம். அவங்களுக்கு தான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சாதாரண வேலைக்கு போறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்காது. நார்மலா ஒர்க் பண்றவங்களுக்கு. ம். ஹையர் வேஜ் ஏர்னர்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒத்து வராது. ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் $15,000 தானே உங்களுக்கு கலெக்ட் பண்ண முடியும். வேற ஆமா. இதே $40,000 வந்துருச்சுன்னா அது எஃபெக்ட் ஆகாது. அதனால ஹையர் வேஜ் ஏர்னருக்கு தான் இது எஃபெக்டிவா இருக்கும். எது நான் சொன்ன இந்த ஓகே. ஸ்டாண்டர்ட் அண்ட் இது. அதுதான் ஸ்டாண்டர்ட். 2வது கேட்டகரி சொன்னேன். இந்த ஸ்மால் பிசினஸ்ன்னு. இந்த ஸ்மால் பிசினஸ் கீழ வரவங்களுக்கு இந்த ஐட்டமைஸ்ட் டிடக்ஷன்ல இந்த சால்ட் டிடக்ஷன் வேற இருக்கு. இத ம். தவிர ஸ்மால் பிசினஸ் நடத்தினா 20% ஆஃப் தி பிசினஸ் இன்கம் வந்து உங்களுக்கு டிடக்ஷன் வரும். இப்ப நீங்க வந்து ஓ. பிசினஸ்ல வந்து இன்னைக்கு வந்து ஒரு $2,00,000 ப்ராஃபிட் பண்ணீங்க. அப்படின்னா ம். 20% ஆச்சுன்னா $40,000 டாக்ஸ் டிடக்ஷன் எக்ஸம்ஷன் வந்துரும். ஓகே. ஸ்ட்ரெய்ட் அவே. ஓகே. அது ம். வந்து ஏற்கனவே இருந்த ஆக்ட்ல இருந்தது. அது எக்ஸ்பயர் ஆயிருக்கும். அத எக்ஸ்பயர் ஆக விடாம கன்டின்யூ பண்றாங்க. அத தவிர ஸ்மால் பிசினஸ் வந்து இந்த ஊர்ல அந்த ஊர்லயும் இருக்கு. இப்பல்லாம் நெறைய காம்ப்ளிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்தாச்சு. ரீட்ஸ்ன்னு இருக்கு. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட்ன்னு. ம். அதுவோ அல்லது பப்ளிக்கலி ட்ரேடட் பார்ட்னர்ஷிப். இப்ப எடுத்தீங்கன்னா டெலாய்ட்லாம் எடுத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப். பட் இட் இஸ் a பப்ளிக்கலி ட்ரேடட் பார்ட்னர்ஷிப் மாதிரி இருந்ததுன்னா, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மென்ட்ல நீங்க பணம் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ம். அதுக்கு வரக்கூடிய டிவிடெண்டோ, அதுல வரக்கூடிய இன்கம் எல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு 20% அடிஷனல் இது தராங்க. எது? ஸ்மால் பிசினஸ்க்கு. ஏன்னா ஸ்மால் ஓகே. பிசினஸஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரீட்ன்னு ஏன் போடுவாங்கன்னா, அவங்களுடைய ஃபேக்டரியோ, அல்லது அவங்களுடைய ஒர்க் ஷாப்போ, இல்ல அவங்க பிசினஸ் ஆபீஸஸோ அத வந்து ஒரு தனி ரீட்ன்னு ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா போட்டு அதுக்கு ஒரு வாடகை சார்ஜ் பண்ணுவாங்க. அத ஒரு ம். தனி பிசினஸா வச்சிருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் பெரிய பெரிய ஃபேக்டரிஸ், பெரிய பெரிய ஒர்க் ஷாப்லாம் அதோட அதோட ரென்ட்டே $1 மில்லியன் அந்த மாரிலாம் போகும். ஸோ ஓகே. அதுக்கு ஒரு 20% இட் இஸ் பினாமினல் அமௌண்ட் வரும் அது. ஸோ நான் என்ன ம். சொன்னேன் 20% ஸ்மால் பிசினஸ் டாக்ஸ், 20% ஃபார் த ரீட் அண்ட் அதர் இன்வெஸ்ட்மென்ட் டாக்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஐட்டமைஸ் டிடக்ஷன்ஸ்ல வந்து இந்த சால்ட் அந்த மாதிரி டிடக்ஷன்ஸ் அது இதெல்லாம் வருதுங்க. இதை ம். தவிர ஒரு முக்கியமான இன்னொரு ப்ரொவிஷன் என்னன்னா, ஸ்மால் பிசினஸ் அண்ட் அந்த லார்ஜ் பிசினஸ் இது 2க்கும் அஃபெக்ட் ஆகக்கூடிய இன்னொரு இது வந்து புது பிசினஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணினாலோ அல்லது ஓகே. கரண்ட் பிசினஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நீங்க பணம் செலவு பண்ணாலோ அந்த என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கேன் பி எக்ஸ்பென்ஸ். அதை வந்து அந்த வருஷத்திலேயே செலவு கணக்கில் எழுதி அந்த வருமானத்திலிருந்து நீங்க கழிச்சிடலாம். சப்போஸ் ஒரு ஓகே. ஸ்மால் பிசினஸுக்கு $1 மில்லியன் ப்ராஃபிட் வந்தது. $1 மில்லியன் ப்ராஃபிட்னா நீங்க கணக்கு பண்ணிக்கலாம் எவ்வளவு அது $1 மில்லியன் நான் 8.5 crores ஒரு பேஜுக்கு சொல்றேன். ம். அது ம். நார்மல். ம். ம். ஸோ $1 மில்லியன் ஒரு ப்ராஃபிட் வந்ததுன்னா அந்த கம்பெனி வந்து இஃப் தே ஆர் இன்வெஸ்டிங் இன் சம்திங் நியூ அடிஷன் ஒரு 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 பெரிய ஒரு மிஷினரி வாங்கினாங்க, இல்ல இன்னொரு ம். அசம்பிளி லைன் ஆட் பண்ணாங்க, இல்ல இன்னொரு ஃபேக்டரி ஒரு ஓபன் பண்ணாங்கன்னா அது என்டையர் காஸ்ட் முன்னாடிலாம் வந்து ஒரு லிமிட் தான் இருந்தது. இத்தனை பர்சன்ட் டிப்ரிசியேஷனா கால்குலேட் பண்ணி இது பண்ணணும். இப்ப ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடலாம். டு த எக்ஸ்டென்ட் எவ்வளவுனா மேக்சிமம் வந்து 100% நீங்க எடுத்துக்கலாம் அல்லது 2.5 மில்லியன்.
ஓகே. $2.5 மில்லியன் வரைக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 100% நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்லாப் வருது. ஸோ அது ஒரு ஓகே. மேஜர் இது. லார்ஜ் பிசினஸஸ்க்கு வெரி லார்ஜ் பிசினஸ் ம். அவங்க வந்து புது ஃபேக்டரியோ புது இதோ கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஃபெடரல் டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் பீரியட் வேற இருக்கு. நம்ம ஊர்ல சொல்லுவோம் இல்லையா, வேட், ம். நம்மளோட ஜிஎஸ்டி இருக்கு, இங்க வந்து சேல்ஸ் டாக்ஸ் அது இதெல்லாம் இருக்கு, ஃபெடரல் டாக்ஸஸ் இருக்கு. அந்த ஃபெடரல் டாக்ஸஸ்ல எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. என்டையர் மணி, the money which is expensed by the large business, the entire amount can be அதை வந்து Deduct. செலவு கணக்கு எழுதலாம், டிடெக்ட் பண்ணலாம். இண்டிவிஜுவலா இருந்தாதான் மேக்ஸிமம் கேப் வந்து $2.5 மில்லியன். ஸோ இது வந்து அந்த இது இருக்கு. இப்ப இதெல்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாம் பாசிட்டிவ் பார்த்துட்டோம். சோ நெகட்டிவ் பேசிக்கா இது வந்து அவங்களுக்கு வந்து நிறைய டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க இந்த பிக் பியூட்டிஃபுல் பில்ல அங்க ஆமா. ஒர்க் பண்ற இந்தியன்ஸ்க்கு. இந்தியன்ஸுக்கு 3 கேட்டகரியா ஐ மீன் பிரிச்சுக்குவாங்க. அங்க ஒர்க் பண்ற எல்லாருக்கும். அது எல்லாருக்குமே. அதுல நம்ம இந்தியன்ஸ் நிறைய நல்ல லார்ஜ் ஐடில இருக்கனால நிறைய, இப்ப நான் முதல்லயே சொன்னேன், நம்ம தான் ரிச்சஸ்ட் கம்யூனிட்டி. அதனால நம்ம தான் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுனால நமக்கு எஃபெக்ட் நிறைய இருக்கு. பிசினஸ்லயும் நம்ம ரொம்ப ரொம்ப டீப் பார்ட்டிசிபேஷன் இருக்கனால நமக்கு பிசினஸ்லயும் நமக்கு அட்வான்டேஜ் இருக்கு. நெகட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸ் இல்லாம இல்ல. எல்லாத்துலயுமே ஒரு பாசிட்டிவ் மட்டும் பார்த்துருக்கோம். நெகட்டிவ் பார்ப்போமா? இப்ப ஓகே. நெகட்டிவ் Yes, சொன்னேன். ஆமா, இப்ப நெகட்டிவ் என்னன்னா, இந்த இவ்வளவு டாக்ஸ் கிரெடிட் எல்லாம் கொடுத்துட்டாங்கல்ல, இதனால என்ன இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா 2 இம்பாக்ட் இருக்கு. ஒன்னு, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த டாக்ஸ் வாட்ச், டாக்ஸ் institutions.org அந்த மாதிரிலாம் நிறைய தேர்ட் பார்ட்டி அண்ட் என்ஜிஓஸ் மாதிரி இதெல்லாம் அசஸ் பண்ணுவாங்க. இதோட இம்பாக்ட் என்ன வரும், ப்ரொஃபஷனல்ஸ், டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்கெல்லாம். இதோட இம்பாக்ட் இன்னும் 10 வருஷத்துல $2.5 ட்ரில்லியன். ஓகே, கண்ணே கண்டு நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. $1 ட்ரில்லியன் எவ்வளவுன்னு. ஸோ $1 பில்லியன் என்னாச்சு? 85,000 கோடி. $1 பில்லியன். 1 பில்லியனுக்கு 1 ட்ரில்லியன்னா இன்னொரு 3 சைபர் சேர்த்துக்கணும் நம்ம. ஓகே, 3 சைபர் சேர்த்துக்கணும். 85,000 கோடி டைம் 3 சைபர் என்னது? 8,50,000, 85 லட்சம். 8 கோடியே 50 லட்சம்ங்கிறது 1 ட்ரில்லியன். 8 கோடியே 50 லட்சம் ரூபாங்கிறது ஒரு ட்ரில்லியன். அதை வந்து கிட்டத்தட்ட 2.5 டைம்ஸ் பெருக்கிக்கங்க. அது இன்னும் அப்புறம் பாத்துக்கலாம். மேத் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மேத்தா இருக்கு நமக்கு. 20 கிட்ட போகும். 25 கோடி, 25 லட்சம் கோடி. ஆமா, அவ்வளவு டெபிசிட் வரப்போகுது. ஓகே, அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இத்தனை டெபிசிட் வரப்போகுது. ஓகே, ஆனா அவங்க சொல்றாங்க அந்த டெபிசிட்லாம் அப்படி பார்க்க கூடாது. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த இம்பாக்ட், இவ்வளவு பிசினஸ் நம்ம டெவலப் பண்றோம் இல்லையா, இவ்வளவு பேர் இது கொடுக்கறதுனால அந்த பணம் கொடுத்ததெல்லாம் நமக்கு இன்வெஸ்ட்மெண்டா தான் வரப்போகுது. முக்காவாசி டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் வந்து நல்லா ஒர்க் பண்றவங்க, ஸ்மால் பிசினஸ், லார்ஜ் பிசினஸ் கொடுக்கறோம். அதனால பிசினஸ் தான் டெவலப் ஆக போகுது. அப்ப இதனால ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்மளோட பர் கேபிட்டா ஜிடிபியை தவிர கவர்மெண்டோட ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். ஜிடிபி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்? லோவஸ்ட் சொல்றாங்க 0.5% ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகும். இதோட இம்பாக்ட்னால ஜிடிபி growth. இப்ப அமெரிக்காவோட ஜிடிபி வந்து 32, இந்தியாவோட ஜிடிபி $4 ட்ரில்லியன். அமெரிக்கா வந்து அதை விட 8 மடங்கு பெருசு. $32 ட்ரில்லியன் வந்து இன்னைக்கு இருக்கிறது. ஸோ $32 ட்ரில்லியன் எனிவேர் பிட்வீன் 0.5%ல இருந்து 1% இன்க்ரீஸ் ஆகும் ஒரு வருஷத்துக்கு. 10 வருஷத்துக்கு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, நீங்க இமேஜின் பண்ணீங்கன்னா அது வந்து இட் இஸ் கோயிங் டு ஹேவ் அ சப்ஸ்டான்ஷியல் இன்க்ரீஸ் வரப்போகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது ஒரு சப்ஸ்டான்ஷியல் இன்க்ரீஸ்னா எவ்வளவு? 0.5%னா 5% ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். 5% போட்டுக்காங்க, $32 ட்ரில்லியன் இன்னொரு $1.5 ட்ரில்லியன் ஆட் ஆகும். அதுல அதுவே உனக்கு ஃபண்ட் பண்ணிட்டு வந்த $2.4 ட்ரில்லியன். அதுவே 1% போச்சுன்னா $3.3 ட்ரில்லியன் வரும், which will give you excess of that 2.4 ட்ரில்லியன். அதனால நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது இவங்களோட. இது ஏன் பண்ணாங்க அப்படின்னா 2-3 கேட்டகரி இருக்கு. ஒன்னு பொலிட்டிக்கல், நான் அப்பயே சொன்னேன் இல்லையா, ஒன்னு பொலிட்டிக்கல், ஒன்னு ஃபைனான்ஸ். பொலிட்டிக்கலா அமெரிக்காவுக்கு டைரக்ட் ரைவல் வந்து சைனாவா மாறி இருக்கு. ஓகே, எல்லா ஜாபும் சைனாவுக்கு போயிடுச்சுன்னா நம்ம இங்க என்ன பண்ணுவோம்? வருங்கால சமுதாயத்துக்கு அதனால இங்க இருந்து கொண்டு வந்து இங்க பிசினஸ் பண்ணி இங்க பண்றவங்களுக்கு நம்ம இன்சென்டிவ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ஆரம்பிச்சுது. ஸோ இங்க ஃபேக்டரி வரணும்,
இங்க ஒர்க்கர்ஸ் நிறைய வந்து எம்ப்ளாய் பண்ணணும். அமெரிக்கன் ம். ஒர்க்கர்ஸ்லாம் நல்ல ஹெல்த் அண்ட் வெல்தியா இருக்கணும். அப்படின்னா இது பண்ணணும் ஓகே. அப்படிங்கிறது பொலிட்டிக்கல். ஓகே. ஸோ இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி அண்ட் ரிப்பப்ளிகன் 2 இருக்கு. ம். இப்ப ட்ரம்ப் இருக்கிறது ரிப்பப்ளிகன் பார்ட்டி. ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆமா. ட்ரெடிஷனலாவே ப்ரோ பிசினஸ், நம்ம பிஜேபி மாதிரி. நம்ம ஓகே. டெமோக்ராட்டிக் பார்ட்டி காங்கிரஸ் பார்ட்டி மாதிரி ப்ரோ புவர், ப்ரோ இமிகிரண்ட்ஸ் அந்த மாதிரி. அதனால நீங்க ம். பணக்காரனுக்கு மட்டும் நீ கொடுத்துட்டு இருக்கீங்க, ஏழைகளுக்கு ஒன்றும் தரல. இதனால வந்து அடுத்த நெகட்டிவ் என்ன சொல்றாங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த மெடிகெய்டு அண்ட் அந்த ம். பாலிசி எல்லாம் கம்மியாயிடுச்சு. அதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் ம். எத்தனையோ பேரு 11 மில்லியன் பீப்புளுக்கு கவரேஜ் போகுது. அவங்கெல்லாம் வந்து அவங்களால வந்து உழைக்க முடியாது. அவங்க ரொம்ப வறுமையில இருக்காங்க. அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அத என்ன பண்ண போறீங்க? அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் இது. ஸோ ஓகே. யூ ஹேவ் பிளஸஸ் அண்ட் யூ ஹேவ் மைனஸஸ். ஸோ இதுல ஓகே. இண்டிவிஜுவலா பார்த்தீங்கன்னா நெறைய டீட்டெயில் இருக்கு. உள்ளுக்குள்ள நாங்க சிபிஏ, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டா இருக்கலாம். நம்ம நெறைய பேசலாம். ஆனா அந்த ஓகே. ஹையர் லெவல்ல பார்த்தோம்னா, இதுதான் நம்மளுடைய ஓவரால் சிச்சுவேஷன் ஃபார் அசஸ்மென்ட் ஆஃப் த பிக் பியூட்டிஃபுல் பில். பிக் பியூட்டிஃபுல் பில். இது வந்து ஓகே. நடுத்தர பணக்கார வியாபார மக்களுக்கு ஆதாயம், புவர் மக்களுக்கு கொஞ்சம் கம்மி, ஓகே. இமிகிரண்ட்ஸுக்கு இன்னும் கம்மி. அந்த மாதிரி ஓகே. இருக்கு. அதை எப்படி அசஸ் பண்ணணுங்கிறது பொலிட்டிக்கலா பார்க்கலாம், ஃபைனான்சியலா பார்க்கலாம்.